हर हर शंकर जय जय शंकर। हर हर शंकर जय जय शंकर। हर हर शंकर जय जय शंकर। நமஸ்காரம். உங்கள் அனைவரையும் வாய்ஸ் ஆஃப் காட் ஜெகத்குரு ஸ்ரீ மகாபெரியவா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம் சனாதன தர்மத்தில் சில கதைகள் இருக்கின்றன. அவற்றை நம் மனித அறிவால் புரிந்து கொள்வதே கடினம். நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக தோன்றும் கதைகள். ஆனால் அவற்றை கேட்கும்போது நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு குரல் மட்டும் ஒலிக்கும். இது தெய்வீக அருளின் சக்தி. நாம் அனைவரும் கேட்டிருக்கும் கதைதான் அக்ஷய பாத்திரத்தின் கதை. பாண்டவர் வனவாசத்தில் இருந்தபோது திரௌபதிக்கு ஒரு தெய்வீக பாத்திரம் கிடைத்தது. இது எத்தனை பேருக்கு உணவு அளித்தாலும் குறையாத அக்ஷய பாத்திரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அருளால் அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருந்த ஒரே ஒரு உணவு பருக்கை அன்னத்தின் மூலம் அந்த அத்தனை முனிவரின் பசியும் தெய்வீக அருளால் தீர்ந்தது. ஒரு பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்று பகவான் சங்கல்பம் செய்துவிட்டால் ஒரே ஒரு பருக்கை சாதம் கூட அக்ஷய பாத்திரம் ஆகிவிடும். இது கிருஷ்ணர் செய்த லீலை. இது மகாபாரதத்தில் நடந்தது. அதே போலவே இந்த கலியுகத்தில் நடமாடும் தெய்வமான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் என்று நாம் அன்புடன் அழைக்கும் ஸ்ரீ மகா பெரியவா ஒரு லீலையை நிகழ்த்தினார். இது 1950 கல்கத்தாவில் நடைபெற்ற உண்மை சம்பவம். இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு கணவன் மனைவி இருவரும் எண்ணெய் வியாபாரம் கல்கத்தா நகரில் செய்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்தனர். 4வதாக ஒரு மகன் பிறந்தான். இவன் பிறந்த சில மாதத்திலேயே கணவர் காலமாகி விட்டார். மனைவிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாள். குடும்பத்தில் கணவர் வழியிலும் சரி தன் வழியிலும் சரி யாரும் ஆதரவாக இல்லை. வறுமை குடும்பத்தை வாட்டத் தொடங்கியது. அப்போது அங்கு கல்கத்தா துறைமுகத்தில் உணவுப் பொருட்கள் வரும். அங்கு சில சமயம் உணவுப் பொருட்களான அரிசி, கோதுமை, சில பொருட்கள் கீழே சிதறி விழுவது உண்டு. அதை வைத்து நீ குடும்பம் நடத்தலாம் என்று ஒரு சிலர் கூறிய அறிவுரையின் பேரில் அந்த தாயானவள் அந்த சிறு சிறு தானியங்களை சேகரித்து அரைத்து சப்பாத்தி செய்து பிழைப்பை நடத்தி தன் குழந்தைகளையும் பார்த்து கொண்டு இருந்தாள். இப்படியாக நாட்கள் ஓடிக்கொண்டிருந்த தருணத்தில் ஸ்ரீ மகா பெரியவா கல்கத்தா நகரத்திற்கு விஜயம் செய்திருந்தார். இந்த விஷயம் வறுமையில் இருந்த தாய்க்கு தெரிந்தது. அவரை சந்தித்தால் எப்படியாவது தனக்கு இருக்கும் நிலைமை மாறும் என்று எதிர்பார்த்தாள். அதனால் தன் பெரிய மகளிடம் தங்கை மற்றும் தம்பியை பார்த்து கொள்ளுமாறு கூறி அவள் ஸ்ரீ மகா பெரியவாளை தரிசிக்க கால்நடையாக நடந்து ஒரு வழியாக வந்து சேர்ந்தாள். காலை 9 மணிக்குள் பெரியவாளை தரிசிக்க வந்தாகி விட்டது. அவரை தரிசிக்க ஒவ்வொருவரும் நல்ல தரமான ஆடைகளை அணிந்து அணிகலன்கள் அணிந்து எல்லாம் தட்டில் பழம் பழக்கூடையுடன் பெரிய வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். ஆனால் இந்த வறுமையில் உள்ள தாயோ அழுக்கு ஆடையுடன் தலைமுடியை கூட சரியாக சீவாமல் நின்று கொண்டு இருந்தாள். மாலை 3 மணி ஆகிவிட்டது. ஸ்ரீ மகா பெரியவா அந்த கூட்டத்திற்கு இடையில் வறுமையில் இருந்த தாயை அழைத்தார். ஆனால் அவள் கண்களை அவளால் நம்ப முடியவில்லை. மகா பெரியவாளை நோக்கி சென்று வணங்கினாள். அவள் கையில் ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று வைத்துக் கொண்டிருந்தாள். அந்த பாத்திரத்தில் ஸ்ரீ மகா பெரியவா தனது கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தை அதில் ஊற்றி கொடுத்தார். இதை வைத்து நீ 17 வருடம் உன் குடும்பத்தை நல்ல விதமாக நடத்துவாய் என்று கூறினார். அவளுக்கு அப்போது ஒன்றுமே புரியவில்லை.
மகா பெரியவாளின் தரிசனம் முடித்து அங்கு அவளுக்கு கிடைத்த மகா பெரியவாளின் தீர்த்தத்துடன் அவள் வீடு வந்து சேர்ந்தாள். அப்போது அவளுடைய பெரிய பெண், அம்மா, எல்லோரும் தூங்கிவிட்டார்கள், நான் உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றாள். பின்னர் இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். அந்த தீர்த்தத்தை சுவாமி இருக்கும் அறையில் வைத்து தூங்க சென்று விட்டாள். அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் அந்த பாத்திரம் நிறைய எண்ணெய் வழிய வழிய இருந்தது. இன்னொரு பாத்திரத்தில் பாதியாக மாற்றி ஒரு பாதியை எடுத்து வியாபாரம் செய்ய புறப்பட்டாள். கொடுத்த தீர்த்தம் எப்படி எண்ணெயாக மாறியது? எல்லாம் பெரியவா செயல் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். இதே போல நாட்கள் ஓடினர். எண்ணெய் எடுக்க எடுக்க அளவு குறையாமல் அடுத்த நாள் முழுவதும் அக்ஷய பாத்திரமாகவே திகழ்ந்து அவள் பேராசை கொள்ளாமல் எவ்வளவு தன் குடும்பத்திற்கு ஒரு நாள் தேவையோ அதை மட்டும் விற்பனை செய்து வந்தாள். இப்படியாக நாட்கள் ஓடின. 17 வருடங்கள் உருண்டு ஓடியது. 3 பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அந்த தாய்க்கு தெரிந்து விட்டது தன்னுடைய கடைசி நாள் தன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று. அப்போது தன் மகனை அழைத்து, ஸ்ரீ மகா பெரியவா 17 வருடம் முன் எனக்கு தீர்த்தம் இந்த பாத்திரத்தில் கொடுத்தார் என்றும் அதை வைத்து நீ குடும்பம் நடத்த முடியும் என்றும் கூறினார். அந்த பாத்திரத்தில் உள்ள தீர்த்தம்தான் எண்ணெயாக மாறி நம் குடும்பம் நடத்துவதற்கு முடிந்தது என்று கூறினாள். என் காலம் முடிந்த பிறகு இந்த பாத்திரத்தை எடுத்து சென்று மகா பெரியவாளை தரிசனம் செய் என்று கூறி சிவலோக பதவி அடைந்தாள். இந்த பையன்தான் தேநீர் கடை நடத்தி பிறகு விடுதி நடத்தி கொண்டிருப்பதாக கூறிய அனுபவத்தை நான் இப்போது பதிவு இட்டிருக்கிறேன். 1 வருடம் கழிந்த பிறகு மகா பெரியவாளை தரிசிக்க அந்த பையன் கல்கட்டா நகரத்தில் இருந்து காஞ்சிபுரம் வந்து இருந்தான். அப்போது அவர் பெங்காலி மொழியில், உன் அக்காவிற்கு திருமணம் முடிந்து நன்றாக இருக்கிறார்களா என்றும் உன் தாய் ஸ்வர்க்கத்தை அடைந்து விட்டாளா என்பதையும் கூறினார். தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் குருவுக்கு குருவாகவும் தெய்வத்துக்கு தெய்வமாகவும் வழி நடத்துபவர்தான் ஸ்ரீ மகா பெரியவா. இவரை சரணடைந்தால் நம் வாழ்வில் என்றும் பிரகாசமாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரம் குரும் பிரணமாமி முதான்வகம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.